வணக்கம். சித்திரை புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடிய தருணங்களோடு சித்திரை புத்தாண்டுக்கு அடுத்த நாள் நாங்கள் அழகாக நேத்ரா தொலைக்காட்சியினுடைய வணக்கம் நேத்ராவினுடைய கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். எல்லோருமே ஆனந்தமாக புத்தாண்டை கொண்டாடியிருப்பீர்கள். இனி வரப்போகின்ற நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையிலே அல்லது இந்த உலகத்திலே ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் எத்தனையோ விஷயங்களிலே முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அதே போல எத்தனையோ விஷயங்களிலே ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றனர். பெண்களை பொறுத்தளவிலே இன்று எல்லோருமே பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்ற கதை என்னவென்று சொல்லி சொன்னால், பாரதி கண்ட புதுமை பெண்கள் என்று உருவாகிவிட்டார்கள். அல்லது முன்னிய காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகள், வன்முறைகள் எல்லாம் இன்று குறைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. பெண்கள் தங்களுடைய பாதைகளை தாங்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகளாக இருக்கலாம், சமூக வன்முறைகளாக இருக்கலாம், எல்லாமே இன்று குறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலருடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், வன்முறைகள் இன்னும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய வடிவங்கள் தான் மாறி இருக்கிறது. மற்றபடி பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளாக இருக்கலாம், வன்முறைகளாக இருக்கலாம், சீண்டல்களாக இருக்கலாம், எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்று குறிப்பாக எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அடக்குமுறைகள் அல்லது சீண்டல்கள் எதை மையமாக வைத்து இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த இணையம் அல்லது இந்த தொழில்நுட்ப சாதனங்களூடாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி சொல்லலாம். அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பின்னராக, கோவிட்-19 தொற்றுக்கு பின்னராக இதன் மூலம் ஏற்படுகின்ற இந்த வன்முறைகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். எனவே இது தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு செல்வதற்கு இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இது தொடர்பாக பெண்களுக்கு அல்லது இந்த சமூகத்துக்கு இருக்கின்ற விழிப்புணர்வு தொடர்பான குறைவே இதற்கு காரணம் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது ஏன் இடம்பெறுகிறது? இப்படி இணையவழியூடாக, சமூக வலைத்தளங்களூடாக ஒரு அடக்குமுறை அல்லது பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், துன்புறுத்தல்கள் நடக்கின்ற பொழுது அவற்றுக்கு எவ்வாறு நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் நாங்கள் அவற்றை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு இன்று பெண்களுக்கும் சமூகத்துக்கும் குறைவாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதையும் தாண்டி சிலருக்கு இப்படியான அடக்குமுறைகள், இப்படியான வன்முறைகள், இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதா என்று சொல்லியே தெரிவதில்லை. எனவே இன்று இது தொடர்பாகத்தான் நாங்கள் பரந்துபட்டு பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சமூக செயற்பாட்டாளர் சஞ்சனா ரவி அவர்கள். வணக்கம் சஞ்சனா. வணக்கம். ஆரம்பத்திலே நான் கூறினேன், முதலாவதாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லியே சிலருக்கு தெரியாது. சில இடங்களிலே இருப்பவர்களும் கேட்டால் இப்படியெல்லாம் இருக்கிறதா அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள். எனவே இந்த இணைய வழி ஊடாக அல்லது இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த பிரச்சனைகள் எவ்வாறான வடிவிலே காணப்படுகிறது அல்லது அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, இன்வைட் பண்ணி நம்மளை இந்த மாதிரி இந்த பெரிய பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வன்முறைகள் நிறையாவே நடக்குது நம்ம சமுதாயத்தில். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிர்த்து கூடவே வன்முறை ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நிறைய பேர் அட்ரெஸ்ஸோ பண்ண மாட்டாங்க, அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே இன்னும் கொஞ்சம் ப்ரெவலண்ட்டாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் ஆகிட்டுருக்கு. கூடிகிட்டே போகுது தவிர ஆனால் குறைஞ்சிட்டு வர மாட்டேங்குது. அதெல்லாம் நிறையா ரீசன்ஸ் இருக்குது. பாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் அதிகமாகவே ஆகிட்டுருக்கு. கோவிடுக்கு அப்புறம் நிறையா பெண்கள் ஆன்லைனில் பிஸ்னஸும் செய்கிறாங்க. ஸோ நிறையா பெண்கள், சிறுமிகள், சின்ன பசங்க எல்லாரும் கூடவே ஆன்லைன் இன்டர்நெட்டை லேசாக பாவிக்கலாம். ஃபோனை எடுத்தால் கையில் எல்லாத்தையும் தட்டிடலாம். இல்லை லேப்டாப், ஸ்கூல்ஸு போகிற பசங்க எல்லாம் கூட லேப்டாப்ஸ் பாவிக்கிறாங்க கோவிடுக்கு அப்புறம். ஸோ இதனாலவே நம்ம பார்க்குறோம் நிறையா இந்த மாதிரி வன்முறை ஆன்லைன் ஸ்பேஸ் நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னா, நம்ம சமுதாயத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம சமுதாயம் ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஆண்களுக்கு சமுதாயம், ஆண்களுக்கு கூடவே நன்மை நடக்கிறது, கூடவே அந்த மாதிரி அமைப்புகள், கட்ட அமைப்புகள் இருக்கனால ஆண்மைக்கு நன்மை நடக்கும் தவிர பெண்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, வாய்ப்புகள் கிடைக்காது, கூட தடங்கள் தான் நடக்கும் தவிர. ஏன்னா பெண்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியாமல் நிறைய பெண்களை கூட ஆல்மோஸ்ட் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் நம்ம சொசைட்டி, நம்ம சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா. ஸோ அதிலே அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்பிக்கையிலே நம்ம வளர்ந்துட்டோம். சின்ன வயசுல எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண் ஒரு மாதிரி இருக்கணும், பெண் ஒரு மாதிரி இருக்கணும்னு. ஆண்கள் வேலைக்கு போகணும், சம்பாரிச்சு காசு கொண்டு வரணும், பெண்கள் வீட்டில் இருந்து பிள்ளைங்களை மட்டும் பார்க்கணும். ஆனால் இப்போ பெண்கள் நம்ம எக்கனாமிக் க்ரைசிஸை பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி டைமில் சூழ்நிலையை பார்த்தா எல்லாரும் இப்போ காசு தேடுறாங்க, எல்லாருக்கும் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்க. இப்போ நிறைய ஃபேமிலிஸில் 2 பேரும் வேலை செய்ய போகிறாங்க. அதுக்காகவே அந்த ப்ரெஷர் கூட பெண்கள் மேலே வர தவிர ஆண்கள் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கூடவே பெண்கள் மேலே தான் கூட சமம் எல்லாம் விழுகுது. குடும்ப வேலையும் பார்க்க வேண்டும், பொருளாதார. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அது இப்போ நம்ம சட்டத்திலே இருக்குது, ஆணோ பெண்ணோ சமமாக தான் இருக்கணும்னு. ஆனால் நம்ம சமுதாயம் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் என்ன நடக்குன்னா,
இப்போ அதில் வந்து கூடவே அனானிமிட்டி இருக்குது. ஆனால் அது கரெக்ட் அனானிமிட்டி இருக்கனால நிறைய பேர் வந்து ஆன்லைனில் போயிட்டு இந்த வன்முறைகளை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தர் ஆன்சர் பண்ண தேவையில்ல, ஒரு கமெண்ட்டை விட்டு அப்படியே விட்டுடுறாங்க. பிகாஸ் தட்ஸ் கோன் அதை ஹர்ட் பண்ண ஒரு பெண்ணை. ஆனால் அவங்களுக்கு அந்த இம்பேக்டை பற்றி புரியாது பெருசாக. ஸோ அந்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால கூடவே ஆன்லைனில் வந்து வயலன்ஸ் வர தொடங்கிடுச்சு. இது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். சின்னதாக ஒரு ஸ்மால் ஒரு கமெண்ட், ஒரு சின்ன கமெண்ட் ஒன்று போட்டு அவங்க ஐடென்டிட்டியை வச்சு, அவங்க ஜெண்டரை வச்சு, ஒரு அடையாளத்தை வச்சு ஒரு கமெண்ட்டை போட்டு அவங்கள கொஞ்சம் கீழாக போடுற மாதிரி, இல்லைன்னா அவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைரல் ஆக்குறது, அந்த மாதிரி தான் நிறைய ஆன்லைன் வயலன்ஸ் நடக்குது இப்போ. ஆக இந்த குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இணையவழி ஊடாக, அதிலும் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக நடக்கின்ற இந்த சீண்டல்களை தான் நாங்கள் இந்த ஒரு விஷய பரப்புக்குள்ளே பேசுகிறோம். நான் ஆரம்பத்திலேயே நாங்கள் பெண்களுக்கு இது தொடர்பாக இருக்கிற பிரச்சனைகள் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் என்ன வேண்டும், நிறைய ஆய்வுகள் செய்திருப்பீர்கள். பெண்களுக்கு மட்டும் தானே அதிகமாக இப்படியான பிரச்சனைகள் இந்த இணையவழி ஊடாக நடக்கிறது, அல்லது ஆண்களுக்கும் வந்து இது இப்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கிறது? ஆண்களும் கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து எல்லாருக்கும் நடக்குது. ஒரு சமுதாயமாக, கம்யூனிட்டியாக, ஆண்கள், பெண்கள், சிறுமிகள் எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் கூடவே பெண்களுக்கு தான் நடக்குது. பெண்கள் அண்ட் சிறுமிகள் அவங்க தான் எப்போவுமே கூட டார்கெட்டாக இருக்காங்க. அது வந்து அகெயின் அந்த நம்ம பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் அந்த நம்பிக்கையால் ஃபார்ம் பண்ண அந்த இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணு வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டு வெளியில் போனால் அதை தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு சாரியில் இருந்தால் தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, எது பண்ணாலும் கூட குறைவு தான் இருக்கும். ஆனால் அந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்களுக்கும் ஒரு சில வரையில் பிஹேவ் பண்ணணும். அது அவங்க பிஹேவ் பண்ணலைன்னா அதுவும் அவங்க தப்பு. ஸோ ரெண்டு வழியில் பார்க்கலாம். ஆனால் கூட நம்ம இப்போ நான் பண்ணுற ஒர்க்கில் வந்து அப்சர்வ் பண்ணணும்னா, கூட வந்து ஆன்லைனில் வந்து பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை கூட நடக்குது. சிலர் சொல்லுவார்கள், இப்படி வருகின்ற பொழுது இரண்டு விதங்களிலே கதைப்பார்கள். ஒன்று, தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதிலே இருக்கிற சில உத்திகள் வந்து பெண்களுக்கு தெரிவதில்லை. இப்பொழுது நாங்கள் முகப்புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பிரைவசி செட்டிங் வந்து இருக்கு, அது சிலருக்கு தெரிவதில்லை. இப்பொழுது டிக்டாக்கை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கிற சில பிரைவசியான விஷயங்கள் தெரிவதில்லை. இப்பொழுது வேறு இந்த அவுட் ஆஃப் சிட்டியில் இருப்பவர்களுக்கு அல்லது பெரிதாக படிப்பறிவு இல்லாதவர்கள் வந்து எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை தாங்கள் பாவிக்கிறார்கள். எனவே அதனால் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒருவர் தன்னை அப்ரோச் பண்ணும்பொழுது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் தெரிவதில்லை. உண்மைக்குமே அதுதான் நிலவரம். அதாவது பெரிதாக படிப்பறிவு இல்லாத அல்லது தொழில்நுட்ப அறிவு இல்லாத பெண்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகிறதா, அல்லது நகரங்களிலே வாழ்பவர்களுக்கும் இப்படியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறதா? நீங்க சொன்னது ரொம்ப சரி. நமக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் படிப்பு, தொழில்நுட்ப அண்ட் பாதுகாப்பு, டிஜிட்டல் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம போகிற டைமில் வந்து டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் கூட வந்துட்டே இருக்குது. அது நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, நிப்பாட்ட முடியாது. அது வந்து கூட பேர் இன்டர்நெட் யூசர்ஸ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நம்ம வந்து கற்றுக்கிறது நம்ம எப்படி பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும்னு ஆன்லைன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்லேயும் ரிசோர்ஸஸ் தேவை, அலோகேட் பண்ணி கொடுக்கணும். எப்படி வந்து ஒருத்தங்க வந்து ஆன்லைன் சேஃபாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், என்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இலவச ஸ்டேட் சர்வீசஸும் நிறையா இருக்குது. சிறுமிகளுக்கு நேஷ்னல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். அண்ட் ஆல்சோ சர்ட்டும் இருக்குது, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம். அவங்க வந்து இப்போ ஒரு இமேஜ், ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் கன்சென்ட் இல்லாமல், உங்கள் அனுமதி இல்லாமல் ஷேர் பண்ணாங்கன்னா, யாராவது வெப்சைட்டில் போட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து சர்ட்டுக்கு போயிட்டு அவங்க ரிமூவ் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ் இருக்குது, அது கூட பேர் தெரியவும் இல்லை. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் அவேர்னஸ் ஒன்று வேணும். நம்மளே போயிட்டு இந்த மாதிரி என்ன நம்மளுக்காக சப்போர்ட் இருக்குது, என்ன மாதிரி உதாரணத்துக்காக லைக் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ் ஆன்லைன் இருக்கும். பட் ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நம்மளை வந்து எப்படி அவங்க யூசர்ஸை வந்து பாதுகாப்பலான்னு, இந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்கன் கான்டெக்ஸ்ட்டை பார்த்து நம்ம கம்யூனிட்டியில் லோக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சரியான மாதிரி ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்ஸ் சேர்த்து வைக்கலைன்னா அது யூசர்ஸுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இரண்டு நிறுவனங்கள் பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஒன்று சிறுவர்களுக்கானது, மற்றது சர்ட் என்று சொல்லியிருந்தீர்கள். அவை பற்றி விரிவாக சொல்லுங்கள். அதாவது எங்களுடைய சம்மதங்கள் இல்லாமல் அல்லது எங்களுக்கு எதிராக எங்களுக்கே தெரியாமல் இணையத்திலே ஒன்றியொருவர் அதை பரிமாறுகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறாக அந்த நிறுவனங்களுக்குள் நாங்கள் செல்ல முடியும், எவ்வாறாக அந்த முறைப்பாட்டை நாங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும்? ஸோ சர்ட் வந்து ஒரு ஸ்டேட் சர்வீஸ் தான், இலவச ஸ்டேட் சர்வீஸ். அது வந்து நீங்கள் உங்கள் என்ன மாதிரி வன்முறை நடந்தாலும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், இது மட்டும் ஆண் பெண் சமயம் எல்லாருக்கும் அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதை எப்படியா ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்.
அண்ட் கூட வந்து நீங்கள் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இன்னொரு பிரச்சனை நம்ம பார்க்குறோன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வன்முறை நடக்கிறனால அவங்களுக்கு வந்து பயம் வருது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்கள நம்ம எப்படியோ அசிங்கப்படுத்துகிறோம். கூடவே இந்த பெண்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கன்னா முதல்ல போலீஸ் கேள்வி கேட்பாங்க, நீ என்ன ஏன் இந்த மாதிரி நீ பண்ணன்னு. அப்போ அந்த பெண்ணை வந்து அப்படி கேட்டோன்னா அவங்க அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டால், ஆனால் அவங்களும் அந்த நேரத்தில் அப்படி கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிரும், அசிங்கமாயிரும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்ன நினைக்க போகிறாங்க, மற்றவங்க சொசைட்டி சமுதாயம் என்ன பேசுவாங்க, அந்த மாதிரி பேரியர்ஸ் எல்லாம் நம்ம போலீஸே அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி தான் இருக்கணும். அண்ட் நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படியே கற்றுக் கொடுத்துட்டாங்க, இப்படி தான் ஒரு பெண்ணா இப்படி இருக்கணும்னா இந்த சரி ஃபோட்டோன்னு போட்டு அதில் வந்து யாராவது அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருந்தா கடைசியில் பெண் மேலே தான் பழி வரும் தவிர அந்த ஆணை ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகி வருது. ஆனால் கூடவே பெண்களுக்கு பயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க ஹெல்ப் எப்படி ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு தேடி போகிறது அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. நான் இதை சொல்லி ஆகணும், இலங்கையில் வந்து முதல் முறையாக ஒரு தொலைபேசி ஒன்று இருக்குது, பிரத்யான்னு சொல்லி ஒரு ஹாட்லைன். அது வந்து 3 லாங்குவேஜஸில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் முதலாக ஒரே தமிழ் ஹாட்லைன். ஸோ அது வந்து ஃப்ரீ இலவச சர்வீசஸ், சட்ட ஆதரவு கொடுப்பாங்க, மனநிலை ஆதரவு கொடுப்பாங்க, அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் போய் எப்படி இப்போ சர்ட் ஒன்று இருக்குது, பட் இது வந்து வேறு மாதிரி உங்கள்கிட்ட கால் பண்ணி ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணும்னா ஏதாவது ரிமூவ் பண்ணணும்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன மாதிரி பண்ணலாம், அதுவும் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும், சட்ட ஆக்ஷன் எடுக்கணும்னா பண்ணலாம், போலீஸ் கூட வருவாங்க அவங்களோட. ஸோ நிறைய அந்த மாதிரி ஹெல்ப் சர்வீஸ் இருக்குது. அந்த இலக்கத்தை நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். பிரத்யான்னு சொல்லி ஹாட்லைன் வந்து 0777 955 மீண்டும் ஒரு முறை பிரத்யந்த ஹாட்லைன் வந்து 0777 955 900. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நாங்கள் அழைப்பை மேற்கொள்வதன் ஊடாக, இணையங்களின் ஊடாக எங்களுடைய படங்களாக இருக்கலாம், நீங்கள் கூறியது போல இன்ன விஷயங்களாக இருக்கலாம், எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லது மற்றவர்கள் மத்தியில் வெறுப்பை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அவர்கள் உடனடியாக சட்ட ஆலோசனை அல்லது தொழில்நுட்ப ஆலோசனைகள் எதென்றாலும் வழங்க தயாராக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொள்ளும் சஞ்சனா? இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் நம்ம டக்குனே ஹேண்டில் பண்ணிடணும். அதுக்காகவே இந்த ஹாட்லைனை வந்து நீங்கள் அது அந்த யார் கால் பண்ணி அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை பொறுத்து தான் இருக்குது. டெக்னிக்கல் சப்போர்ட்னா அது வந்து 24 ஹவர்ஸ்லேயே எடுத்துடலாம். இப்போ லீகல் அண்ட் மனநிலை சர்வீசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைம் பீரியட் இருக்கும், பட் இமீடியட் சப்போர்ட் கிடைக்கும். அதாவது கூடவே நம்ம பார்க்குறது என்னன்னா, எல்லாருக்கும் போய் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண விருப்பமும் இல்லை, கூட யார்கிட்டயாவது பேசணும், நான் இப்படி இது நடந்துருச்சு, நான் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், அண்ட் அவங்க மனநிலையை ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக சப்போர்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ஒரு லாங் ப்ரோசஸ் தவிர இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டுமே இல்லாத இந்த சர்வீஸ் வேறு பிரத்யா ஆண்கள் யார் சின்னவங்க யார் வேணாலும் கால் பண்ணலாம். அண்ட் கம்ப்ளீட்டாக என்ன சொல்லணும்னா அனாமதையாக இருக்கும், அனானிமிட்டி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லைக் உங்கள் ஐடென்டிட்டி வந்து டிஸ்க்ளோஸ் ஆகாது, ரொம்ப சேஃபான ஹாட்லைன் கால் பண்ணுறதுக்கு. பட் நம்ம ஆல்சோ என்ன புரியணும்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் என்ன சொல்ல வரணும்னா, பெண்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் வன்முறை நடந்துச்சுன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணிக்காதீங்க. அது உங்கள் தவறு இல்லை. பிகாஸ் அது வந்து நம்ம வந்து நம்மளா இருக்கணும். அது வந்து ஒருத்தர் வந்து சொல்லக்கூடாது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு. அதுக்காக நமக்கு சர்வீசஸும் இருக்குது, சப்போர்ட்டும் இருக்குது உங்களை பார்த்துக்கிறதுக்கு. நிஜமாக அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால், இணையத்திலே அது ஆண்கள் பெண்கள் என்றில்லை யாராக இருந்தாலும், ஆனால் நாங்கள் என்று குறிப்பாக பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவருக்கு அல்லது நண்பருக்கு நீங்கள் நம்பி அனுப்பிய ஏதாவது புகைப்படங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு விஷயங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது உங்களை பற்றிய ஒரு விஷயம் இணையத்திலே வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக நீங்கள் பதட்டம் கொள்ளவோ அல்லது அதன் மூலமாக நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்க தேவையில்லை என்று சொன்னால் அது உங்களுடைய பிழை இல்லை. நீங்கள் நம்பி நீங்கள் இருந்த ஒருவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாமல் பரிமாறப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம். எனவே சஞ்சனா கூறியது போல அதற்கென்று இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது, ஏராளமான நிறுவனங்கள் அது தொடர்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அவர்களிடம் சென்று நீங்கள் சிறந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதனூடாக உங்களுக்கு வந்து அதற்குரிய சிறந்த ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்தது சஞ்சனா, இன்று இருக்கின்ற பிரச்சனை சரி, ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்திலே அறிவுரையாவது கதைத்து அல்லது தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதிலிருந்து வெளியே வந்து கொள்கிறார்கள். இன்று அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் யாருன்னு சொல்லினால் பாடசாலை மாணவர்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். அதிலும் கருத்து
எடுத்து சொல்வார்கள், பாடசாலை மாணவர்களிடம் எதற்கு தொலைபேசிகளை கொடுக்க வேண்டும், எதற்கு அவர்களிடம் இந்த டெக்னாலஜிக்கல் டிவைசஸை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நீங்கள் நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பீர்கள். பாடசாலை மாணவர்களிடையே இது தொடர்பான ஒரு போக்கு எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய பாதிப்படைகின்ற தன்மை எவ்வாறு இருக்கின்றது? இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கோவிடுக்கு அப்புறம் நிறைய சின்ன பிள்ளைங்களும் லேப்டாப்ஸ் ஆகிக்கிறாங்க, மொபைல் ஃபோன்ஸ் வாங்க, ஏன்னா கிளாஸஸ் ஆன்லைன் நடக்குது. ஸோ அதை நம்ம நிப்பாட்டவும் முடியாது. எல்லாருக்கும் அந்த இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்குது, லேப்டாப்ஸும் ஆக்சஸ் இருக்குது. இதனால் நம்ம வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ரொம்ப வருஷமாக அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கிறது, கல்வியில் வந்து பாலின கல்வி இம்பார்ட்டன்ட். அண்ட் பாலின கல்வி வந்து செக்ஸ் மட்டும் இல்லை, கூட நம்ம என்ன வந்து கூடவே சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா, உங்கள் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்கக்கூடாது. கன்சென்ட் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதைத்தான் நம்ம பாலின கல்வியில் சொல்லி கொடுக்கணும். ஆஃப்கோர்ஸ் மற்ற பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, பட் கூடவே இந்த கன்சென்ட்ங்கிற அந்த வார்த்தை, அந்த அனுமதி, உங்கள் உடன்பாடு, உங்கள் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்கக்கூடாது, அதில் வந்து சொல்லி கொடுக்குறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தெரிய வந்து கொஞ்சம் அவேர் ஆன பிறகு அவங்களே இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கல்வி படிக்கிறவங்க பசங்களுக்கு, பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு. உண்மைக்குமே இப்பொழுது இந்த முறைப்பாடுகளாக இருக்கலாம், நீங்கள் கூறியீர்கள் ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகிறது, நீங்கள் அதிலே வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாடசாலை மாணவர்களிடமிருந்து இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் எவ்வாறு அவற்றை கையாள்கிறீர்கள்? பெற்றோர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறீர்கள், அல்லது நீங்கள் சொன்னீர்கள் இந்த ஹாட்லைன் மூலமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய விவரங்களை வெளியிலே சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. எனவே பாடசாலை மாணவர்கள் இப்படியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்ற பொழுது எவ்வாறு நீங்கள் அதை அணுகுகிறீர்கள் அந்த பிரச்சனையை? நான் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லணும். எல்லாரும் நினைப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா கூட ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட பேசணும், இல்லைனா இன்னொரு பெண்ணுக்கிட்ட பேசணும். ஆனால் அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப், அது ஒரு நம்பிக்கை ஒன்று. பெண்கள் மட்டும்தான் சிறுமிகள் சின்ன பசங்களை வந்து பார்த்துக்குவாங்கன்னு, அது தப்பு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றிக்கணும். பிகாஸ் கூடவே நம்ம பார்க்குற நிறையா இன்சிடென்ட்ஸ்லேயும் பெண்களும் சம்மந்தப்படுத்திருக்காங்க, அவங்களும் வன்முறை செய்வாங்க. ஸோ அது வந்து எம்பசைஸ் பண்ணும். ஸோ இந்த பிரத்ய அப்ரோச் எனி வேறு ஏதாவது அப்ரோச் இருந்தாலும், என்ன சர்வீசஸ் கொடுத்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு எது நல்லதுன்னு யார் டிசைட் பண்ணுறது? யார் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண? அவங்க அப்பா அம்மா பண்ணுவாங்க. பட் அவங்க அப்பா அம்மாவே அடித்தாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவே வன்முறைகள் செஞ்சாங்கன்னா அது தப்பு தானே? இல்லை பக்கத்து வீட்டு அங்கிளை சொல்கிறது தான் ஆடி சொல்கிறாங்க, கூடவே அங்கே தான் வன்முறையும் நடக்கும். ஸோ நம்ம வந்து கூடவே அந்த பாதிக்கப்பட்ட ஆள் அவங்கள சென்டரில் வச்சு அவங்களுக்கு எது நல்லதோன்னு யோசிச்சு அந்த மாதிரி தான் ஒரு லைக் ரெடி பண்ணி ஒரு லைக் இஃபெக்டிவாக ஒரு அப்ரோச் எடுக்கணும். அதே போல் இந்த இணைய வழியிலே அது பெண்களாக இருக்கலாம், ஆருக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் அல்லது இந்த அவர்களுடைய படங்களை பரிமாறுவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் அது இந்த ஃபேக் ஐடி என்று சொல்லப்படுகின்ற போலி கணக்குகள் ஊடாகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை யார் செய்கிறார்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துவதே பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அப்படியாக எங்களுக்கு தெரியாத ஒரு 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 முகப்புத்தக கணக்கிலே இருந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பேஜிலிருந்து எங்களுக்கு எதிராக ஒரு பெண்ணுக்கு எதிராக இப்படி நடவடிக்கைகள் நடக்கின்ற பொழுது அதை எவ்வாறு கையாண்டு கொள்ளலாம்? தெரிந்தவர்கள் என்று சொல்லிச்சினால் முறைப்பாட்டை பதிவு செய்து கொள்ளலாம், ஏதாவது செய்து கொள்ளலாம். தெரியாத கணக்குகள் மூலம் இவ்வாறு நடக்கின்ற பொழுது நான் இதை ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கூடவே நடக்கிற இந்த மாதிரி வன்முறைகள் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் மோஸ்ட் ஆல்வேஸ். ஆனால் இந்த ஆன்லைனில் இது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போதுமே பாதிக்கப்பட்டவங்க வந்து தப்பு செய்கிறவங்கள லைக் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால தான் நம்ம போலீஸ் காவல்துறை இருக்காங்க. அது அந்த மாதிரி பாருங்கள், இதுக்காக தான் லீகல் சட்ட ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு சட்ட ஆக்ஷன் எடுத்தால் உங்களுக்கு மோஸ்ட் லைக்லி சான்ஸ் கிடைக்கும் தெரிய வர்றது எப்படின்னு. இல்லைன்னா கூடவே இதுக்காக பயந்து ஒருத்தர் ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, போய் ஆதரவும் சப்போர்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரிக்கி தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. அதுக்கு தான் சட்டம் இருக்குது, அதுக்கு தான் காவல்துறை இருக்காங்க. நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவேன், யாருக்காவது இந்த மாதிரி வன்முறைகள் ஆன்லைன் நடந்தால் போய் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பொதுவாக இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது நான் கேட்கின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய நீங்கள் சந்தித்த ஒரு விக்டிமை பற்றி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னென்னு சொல்லினால் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் சஞ்சனா, எதென்றாலும் பயப்படாமல் வந்து வெளியே சொல்ல வேண்டும், அதுதான் முதலாவது ஸ்டெப்பாக வந்து இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து அதை வெளியே சொல்ல தயங்கிக் கொள்வார்கள், இது எப்படி சொல்லுவது எப்படி என்று சொல்லி. எனவே நீங்கள் சந்தித்த ஏதாவது ஒரு அனுபவத்தினூடாக ஏதாவது ஒரு கதையை பரிமாறிக்கொள்ள முடியுமா? அவருடைய நீங்கள் பேரை எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களோடு பரிமாறிக்கொள்ள முடியுமா? இப்படி நடந்தது, இதற்கு நீங்கள் இவ்வாறு
செய்திகள் அப்படி என்று சொல்லி. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறையவே நடக்கும். கூட நம்ம முதல்ல சொன்ன மாதிரியும் கூட பெண்கள் வந்து அவங்களே ப்ளேம் பண்ணிக்குவாங்க. அவங்களே சொல்லுவாங்க இது அசிங்கமாக இருக்குது, நான் எனக்கு போக இல்லாத ஒருத்தர் பேச முடியாது. ஸோ அது எனக்கு புரிஞ்சுக்கலும். பிகாஸ் அவங்க போனாங்கன்னா அங்கே வந்து திருப்பி அதே ஸ்டோரியை திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்கிறது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், மனநிலை பாதிக்கப்படக்கூடவே. ஸோ நம்ம வந்து அதான் சொன்ன கூட வந்து பேர் வந்து அவங்க வந்து யார்கிட்ட பேச வேணும் தவிர பட் ஆக்ஷன் எடுக்கணும்னு வேணாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இலவச சர்வீசஸ் நிறையாவே இருக்குது. பிரத்யேக ஹாட்லைனர் இருக்குது, பட் நிறைய மனநிலை ஹெல்ப், கவுன்சிலிங், தெரப்பி சர்வீஸ் இருக்குது. அவங்கள யாராவது ப்ரொஃபஷனல் பேசலைன்னா கால் பண்ணி பேசுங்க தான் சொல்லுவேன். அப்படி உங்கள்கிட்ட பேசியவர்களுடைய ஏதாவது கதைகளை, அதாவது இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களால் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏதாவது கதைகள், எங்கேயாவது நடந்த ஒரு கதைகள் உங்களுக்கு வந்து ஏதாவது முறைப்பாடுகள்? ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு கதை சொல்ல இல்லாது, பட் கூடவே இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஆன்லைன் போனீங்கனாலே நிறையா வந்து இப்போ தேர்தல் வருதோ வரலையோ தெரியல, பட் என்னன்னா நிறையா வந்து பெண்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண தொடங்கிறாங்க. லோக்கல் எலெக்ஷன்ஸுக்கு வந்து இல்லைனா லோக்கல் கவர்மெண்ட்டில் இறங்குறதுக்கு நிறையா பெண்கள் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஆன்லைன் போய் அவங்க போஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னு. ஒரு பெண் வந்து நம்மளை வந்து இப்போ நம்ம பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா 52% பெண்கள் தான். ஆனால் நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கிறது 5% ரெப்ரசன்டேஷன் தான். அதுக்காகவே நம்ம என்கரேஜ் பண்ணி நிறைய பெண்களை போய் கண்டெஸ்ட் பண்ணி நம்ம பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கே ரெப்ரசென்ட் பண்ணணும், நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி காட்டணும். ஆனால் அந்த ஒரு பெண் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன உடுப்பு போட்டிருக்காங்க அதை பற்றி பேசுவாங்க, மேக்கப் நல்லா இல்லை அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்க பாலிட்டிக்ஸை பற்றி பேசாமல், அவங்க அரசியல், அவங்க பாலிசிஸ் என்ன, அவங்க என்னத்தை மாற்றணும் அதை பற்றி பேசாமல் ஒருத்தவங்க போட்டுக்க உடுப்பை பற்றியோ அவங்க மேக்கப்பை பற்றியோ அவங்க இறந்து போன புருஷனை பற்றியோ இல்லைன்னா யாரையாவது போட்டு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து யோசிக்கணும் எது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு, அதை பற்றி பேசாமல் தப்பாக பேசுறது கூட அதுவே ஒரு இன்சிடென்ட் இப்போ கூடவே பார்த்துட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறோம். அதாவது இதை நாங்கள் ஹேட் ஸ்பீச் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஜெண்டர் ஹேட் ஸ்பீச், ஏன்னா கண்டிப்பாக அவங்க அடையாளத்துக்கு சேர்ந்த மாதிரி வன்முறைகள் அதுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணும். பிகாஸ் ஒரு ஆண் இப்போ சரி தெரியும் எல்லா அரசியல்வாதிகள் எல்லாரும் திச்சிட்டு இருக்காங்க ஆன்லைன் கண்டிப்பாக பண்ண, ஆனால் பெண்களுக்கு எதிர்த்து அவங்க வந்து பாலிடிக்ஸில் இறங்கப்போ இன்னும் டபுளாக நடக்கும். அந்த ஹராஸ்மெண்ட் ஆன்லைன் வந்து டபுளாக நடக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்க பாலிசிஸ் அண்ட் பாலிட்டிக்ஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்க பெண்கள், பட் ரோசி சேனநாயக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மேயராக வந்து ஜஸ்ட் எனி ஃபீமேல் பார்லிமெண்டேரியன் அவங்களை யாராவது பற்றி கண்டிப்பாக எப்போவுமே அவங்கள பற்றி அவங்க அடையாளத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க தவிர பட் அவங்க பாலிசிஸை பற்றி பேசவே மாட்டாங்க. அதாவது நாங்கள் அது எப்படி என்று சொல்லி சொன்னால் அது அரசியலாக இருக்கலாம், அது என்னவாக இருந்தாலும் பெண்கள் வந்து அதை சமூக வலைத்தளங்களிலே அதை பரிமாறிக்கொள்கின்ற பொழுது ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது அது பெண்கள் என்ன சாதனை செய்தாலும், அரசியலிலே சாதனை செய்தாலும் அல்லது ஒரு மேடையிலே போய் ஏதாவது வேறு விஷயங்கள் செய்தாலும் அல்லது இப்படி 2 பேர் பேசிக்கொண்டிருந்தாலும் சரி, நாங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் சரியா பிள்ளையா என்று சொல்லி கதைக்க மாட்டார்கள். உடனே அதில் ஒரு உருவக்கேலியாக இருக்கலாம் அல்லது நாங்கள் கதைக்கின்ற விதங்களாக இருக்கலாம், நாங்கள் எப்படி அந்த ஆடை அணிந்திருக்கிறோம் என்று இருக்கலாம், எங்களுடைய முடி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இவற்றை பற்றி பேசுகின்ற விஷயம். எனவே இப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது இப்பொழுது ஒரு பாலியல் சீண்டல் நடக்கின்ற பொழுது அல்லது பெண்களுக்கு எதிராக உடலியல் ரீதியாக ஏதாவது அவர்கள் மிரட்டுகின்ற பொழுது நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இந்த ஹேட் ஸ்பீச் என்று சொல்லப்படுகின்றது, ஜெண்டர் ஹேட் ஸ்பீச் என்று சொல்லப்படுவது நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியாது. நீங்கள் சொன்னது போல இப்பொழுது சாதாரணமாக வருகின்ற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களை எடுத்து நாங்கள் இந்த கமெண்டை பார்த்தாலே இதுதான் இருக்கு. சாதாரணமாக ஒரு 10 பேர் நன்றாக கமெண்ட் பண்ணினால் 20 பேர் இப்படித்தான் சொல்லியிருப்பார்கள். அது என்ன அந்த கண்டென்ட் என்னென்று கூட பார்க்க மாட்டார்கள். எனவே அப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அதை நீங்களாகவே இல்லாமல் ரிமூவ் பண்ணுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது அதுவும் வந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும்? இல்லை, அந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாகவே ஆன்லைன் ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஃபேஸ்புக், டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் ஒன்று இருக்குது. அது ஒரு 3 டாட்ஸ் இருக்கும் சைடில், அதை அமுத்தினாலே ரிப்போர்ட்டிங் வந்து ரிப்போர்ட் பண்ணிடலாம். அப்போ நம்ம பார்க்குறது வந்து கூட பேர் ரிப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் டக்குனே எடுத்துடுவாங்க. அது வந்து கேரண்டி பண்ண இல்லாது. மோஸ்ட்டாக வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக. அதுதான் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து இந்த மாதிரி எடுக்கலைன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பார்த்துக்கணும், ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன் கூட வன்முறை மாறலாம். அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆபத்து வந்துச்சுன்னா ஆன்லைன் சில பேர் வந்து அவங்க போய் அவங்க என்ன மாதிரி லொக்கேஷனில் இருக்காங்க
அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஒரு ஃபோட்டோவில் சம்டைம்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு லொக்கேஷன் டேக் போடலாம். இப்போ கூடவே பார்த்துருக்கோம் நிறையா செலிபிரிட்டிஸ் சரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவங்க லொக்கேஷன் டேக்கை போடுறப்ப சில பேர் வந்து ஃபேன்ஸோ இல்லைன்னா நிறைய பேர் வந்து சம்டைம்ஸ் போயிட்டு அவங்கள வந்து ஃபிசிக்கலாக தேடி அங்கே வந்து வன்முறை கூட செய்யலாம். ஸோ ஆஃப்லைன் நம்ம சொல்லுவோம் இந்த ஆன்லைன் டு ஆஃப்லைன் வயலன்ஸ் ஒரு ஸ்பில் வந்து நிறையாவே இருக்குது வேறு. அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஸோ அதனால நம்ம டக்குன்னு ஒரு கமெண்ட்டை பார்த்தோம், ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்தோன்னா பாதிக்கப்படுற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தோன்னா டக்குன்னு நம்மளே ரிப்போர்ட் பண்ணிடும். அண்ட் இது வந்து நான் இன்னொரு பாயிண்ட்னு சொல்லணும்னா கூடவே இந்த ஆன்லைனில் கமெண்ட்ஸ் போடுறது இந்த மாதிரி மற்ற வன்முறை பெண்களுக்கு நடக்கிற வன்முறை மற்ற பெண்களும் தான் செய்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். நாம் கண்டிப்பாக ஆண்கள் தான் கூட செய்கிறாங்க, பட் பெண்களும் செய்கிறாங்க. இதுக்கு வந்து பெண்கள் வந்து பெண்களோட நிற்கணும் ஒன்றா. அண்ட் கமெண்ட் ஒன்று பார்த்தா ரிப்போர்ட் பண்ணலாம், டக்குன்னு ரிப்போர்ட் பண்ணால் அவங்க எடுத்துருவாங்க. டேக் இட் டவுன் 24 hours. இது இன்னொரு கோணத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 விதமாக சொல்வார்கள். ஒன்று இது சம்பந்தமான போதிய விழிப்புணர்வு இல்லாதால் இப்படியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. இன்னொன்று பெற்றோர்கள் அல்லது சில சமூக ஆர்வலர்கள் சொல்வது எல்லாம் வந்து அளவோடு இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள். அதாவது சமூக வலைத்தளங்களிலே இணையங்களிலே நாங்கள் பதிவேற்றுகின்ற எங்களுடைய புகைப்படங்களாக இருக்கலாம், காணொளிகளாக இருக்கலாம், நாங்கள் பேசுகின்ற சில விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு அளவு இருக்கிறது அப்படி என்று சொல்லுவார்கள். என்று சொன்னால் இந்த புகைப்படங்களை வந்து இப்பொழுது ஹேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுகின்றார்கள், அல்லது நாங்கள் பதிவேற்றுகின்ற எங்களுடைய புகைப்படங்கள்லாம் இப்பொழுது ஏராளமான டெக்னாலஜிஸ் இருக்கிறது, ஏஐ இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அவற்றை மாற்றி பதிவிறக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். எனவே உங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையிலேயே இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது இப்படியாக செய்கின்ற நடவடிக்கைகள் மூலம்தான் இந்த பிரச்சனைகள் வந்து பாரிய அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லுகிற போல நாங்கள் ஒரு விதமான ஆடியோடு போடுகின்ற புகைப்படம் தான் நாங்கள் இன்னொரு இடத்துல இன்னொரு பேஜிலே வேறு விதமாக போகிறது, நாங்கள் வேறு விதமாக சொல்லுகின்ற கருத்து தான் வேறு விதமாக போகிறது. எனவே உங்களுடைய கருத்து இது தொடர்பாக எவ்வாறு இருக்கிறது சஞ்சனா? இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சுல இந்த மாதிரி விஷயம் எல்லாம். டக்குன்னு ஒருத்தவங்க நம்ம பேசுகிற 30 minutes ஒரு ஹவரை வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு 5 minutes கட் பண்ணி அதை வந்து வைரல் ஆக்கிடுவாங்க எல்லாரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி ஏஐ வந்து ரொம்பவே வந்துருச்சு. அண்ட் கூட என்ன பார்க்குறோன்னா இப்போ வந்து ஒருத்தங்க ஃபோட்டோ தேவையில்லை, உண்மையான இப்போ ஃபோட்டோன்னு எடுத்து அதை வந்து அனுமதி இல்லாமல் சர்க்குலேட் பண்ண அதுதான் முந்தி நடக்கும். இப்போ ஏஐ வந்து என்னைய மாதிரியே உருவத்தை கிரியேட் பண்ணி அதுவே சர்க்குலேட் பண்ண இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸும் வன்முறைகள் நடந்திருக்கு அவங்களுக்கு. அதாவது அவங்க ஃபேஸ் மட்டும் மூஞ்சை மட்டும் எடுத்து இன்னொருத்தங்க பாடி மேலே பேஸ் பண்ணி அதை வைரல் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ரொம்பவே தப்பு பண்ணுறதுக்கு. அண்ட் அதை தான் நம்ம கூடவே பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்க ஃபோட்டோ மட்டும் தேவையில்லை, இப்போ அவங்கள உருவத்தையே அப்படியே கிரியேட் பண்ணி அதுவும் சர்க்குலேட் பண்ணாங்க. ஸோ அதுவே நிறையா பார்த்துட்டு இருக்கோம். இறுதியாக மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முதன்றாக அந்த தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த ஹாட்லைன் நம்பரே ஒரு முறை சத்யாங்கிற ஹாட்லைன் வந்து 0777 955 900. நிச்சயமாக ஏராளமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து இப்படியான வன்முறைகளும் பெண்களுக்கு எதிராக இணையங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சமூக வலைத்தளங்களூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இப்படியான ஏதும் பிரச்சனை, இந்த 30 நிமிடங்களிலே நாங்கள் அனைத்து விஷயங்களையும் பேச முடியாது. இப்படியாக உங்களுக்கு ஏதும் பிரச்சனை நடந்தால் அது தொடர்பாக நீங்கள் துவண்டு போகாதீர்கள். அதற்கென்று சொல்லி ஏராளமான நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களிடம் சென்று உங்களுடைய முறைப்பாட்டை பதிவு செய்யுங்கள், அல்லது அண்மையில் இருக்கிற காவல் நிலையங்களிலே சென்றாவது முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்கள். முடிந்த அளவிலே நீங்கள் இப்படியான பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்பது சிறந்தது. அதையும் தாண்டி உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதற்குரிய சிறந்த தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தவறான முடிவுகளுக்கு எப்பொழுதும் சென்று விடாதீர்கள் என்பதுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் சமூக செயற்பாட்டாளர் சஞ்சனா ரவி அவர்கள். நன்றி சஞ்சனா. நன்றி.